ஆண்டவரின் வார்த்தைகளை வலைதளம் வாயிலாக கேட்கின்ற உங்களுக்கு இனிய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாய் திரு அவையானது அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித பிரான்சிஸ் என்ற நாமம் தாங்கி இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நாளில் நாம விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். அதே சமயம் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களை பாதுகாவலராக கொண்டு இயங்குகிற துறவற சபைகளுக்கும் நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கும் மனதார வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இன்றைய நாளில் உரித்தாக்குகிறேன். மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் இந்த பிரான்சிஸ் அவர்கள். தன்னுடைய தந்தையினுடைய கடையிலிருந்து துணிமணிகளை எல்லாம் எடுத்துச் சென்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் இந்த பிரான்சிஸ் அவர்கள். தொடமறுத்த தொழு நோயாளரை கண்டு அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னிடமிருந்த விலையுயர்ந்த ஆடையை எடுத்து அவருக்கு கொடுத்தவர் புனித பிரான்சிஸ் அவர்கள். இத்தகைய சிறப்புமிக்க மனிதனை இன்று நினைவுகூர திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த சிறப்புமிக்க மனிதனை நினைவு கூறுகிற இன்றைய நாளில் இன்று வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் அனைத்துமே இவரின் வாழ்வோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சீடர்கள் வந்து, நாங்கள் உமது பெயரால் பேய்கள் ஓட்டினோம், நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லி மகிழ்ந்தபோது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, இதை குறித்து மகிழாதீர்கள், உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை குறித்து மகிழுங்கள் என்று சொன்னார். உண்மையிலுமே இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் என் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை நான் எனக்குள் எழுப்பி பார்த்தேன். நீங்களும் உங்களுக்குள் எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். உண்மையிலுமே நாம் ஒவ்வொருவருமே சிறு வயது முதல் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இறை ஆட்சியின் விழுமியங்களை உணர்ந்திருக்கிறோம். எப்படி நாம் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சொன்னது போல இயேசுவை போலவே காணுகிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்து பகைப்பவர்களையும் நேசிப்பவர்களாக நமது வாழ்வை அமைத்திருக்கிறோமா? இப்படி நாம் அமைத்திருப்போமாயின் கண்டிப்பாக நமது பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இன்று நாம் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். உண்மையிலுமே இறை வார்த்தையின் அடிப்படையில் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்திருக்கிறோமா? கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் கூட இறைவாக்கினர் பாருக் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து அடிமைகளாக மாறியிருந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்ப்போம், நாம் எந்த அளவிற்கு கடவுள் விரும்பாத காரியங்களை செய்தோம் என சிந்தித்து பார்ப்போம். அதை செய்வதில் காட்டிய ஆர்வத்தை விட பன்மடங்கு இந்த ஆண்டவரை தேடுவதில் நாம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும் என வலியுறுத்துவதைத்தான் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து கடவுள் விரும்பத்தகாத காரியங்களை நாம் முன்னெடுத்து பயணித்திருப்போமாயின் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இனி வருகின்ற நாட்களில் இறைவன் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகருகிற ஒரு மனிதனாக அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்கள் இருக்கவில்லை. கடவுளின் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருபவராய் தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து இன்புற்று இறைவன் விரும்புகிற மனிதனாக இந்த அகிலத்தில் வாழ்ந்து காண்பித்தார். அவரை நினைவுகூறுகிற இந்த நன்னாளில் நீங்களும் நானும் இந்த உலகச் செல்வங்களை இறுக பற்றி பிடித்து கொள்ளாமல் இறைவனின் வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.